Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology chapter 4. அதில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 21 words நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்ட் 2 அதே லெசனில் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் நம்ம வந்து நெக்ஸ்ட் 21 words பார்க்க போகிறோம். அதே லெசனில் பேஜ் நம்பர் 52லேருந்து ஓகே அந்த லெசனுக்குரிய 1 words நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனுக்குரிய 1 words வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் 1 word. Gene determining sex in human beings are located on the 2 sex chromosome are called dash. ஜீன் ஓகேவா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸில் செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அந்த செக்ஸ் குரோமோசோம் வச்சு தான் மேலா ஃபீமேலான்றதை நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி 2 செக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அந்த செக்ஸ் குரோமோசோமை என்ன சொல்லுவாங்கன்னா அல்லோசோம்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஜீன் டிட்டர்மினிங் செக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் 2 செக்ஸ் குரோமோசோம், அதுக்கு பேர் அல்லோசோம்ன்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் 1 word. 23 pair of human chromosome include dash pair of autosome and dash pair of sex chromosome. மொத்தம் நம்ம ஹியூமன் பாடியில் 23 pair of human chromosome இருக்குது. அதில் 22 pair of autosomes இருக்கும். அதுக்கப்புறம் 1 pair of chromosome 1 pair of chromosome வந்து அல்லோசோம்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. மொத்தம் ஹியூமன் பாடியில் 23 பேர்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 46 குரோமோசோமில் 22 pair of autosome 1 pair of செக்ஸ் குரோமோசோம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதை மறக்காதீங்க. Third 1 word. In 1949, Barr and Bertram first observed the condensed body in the dash female cat which was absent in male. The condensed body was called dash. 1949ல் Barr and Bertram அவங்க வந்து கேட்டில் நர்வ் செல்ஸில் இதை கண்டுபிடிச்சாங்க. கண்டென்ஸ்டு பாடியை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, ஆனால் மேலில் இது ஆப்சண்ட்டாக இருந்துச்சு. அந்த கண்டென்ஸ்டு பாடியை என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் குரோமாட்டின்றதை அவங்க சொல்கிறாங்க. ஆன்சர் இதுதான். 1949 Barr and Bertram first observed the condensed body in the nerve cells. ஃபீமேல் கேட்டில் நர்வ் செல்ஸில் கண்டுபிடிச்சாங்க, அப்சர்வ் பண்ணாங்க. ஆனால் மெயிலில் இல்லை. இந்த கண்டென்ஸ்டு பாடியை என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் குரோமாட்டின்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th 1 word. செக்ஸ் குரோமாட்டின் வாஸ் லேட்டர் ரெஃபர்ட் அஸ். செக்ஸ் குரோமாட்டின்னா என்ன சொல்கிறோன்னா பார் பாடி. செக்ஸ் குரோமாட்டின் லேட்டராக பார் பாடின்றதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் 5th 1 word. In Hypnopteron insects such as honeybees, ants and wasps, a mechanism of sex determination. இந்த மாதிரி இன்செக்ட்ஸில் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம்ன்றதை சொல்கிறோம். ஆன்சர் ஆப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம். திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். ஜீன் டிட்டர்மினிங் செக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் 2 செக்ஸ் குரோமோசோம் ஆர் கால்ட் allosome. இது ஆன்சர் allosome. நெக்ஸ்ட் செகண்ட் 1 word. 23 pair of human chromosome include dash pair of autosomes and dash pair of sex chromosome. 22 pair of autosomes and 1 pair of sex chromosome இருக்குது. Third 1 word. In 1949, Barr and Bertram first observed the condensed body in the dash female cat which was absent in male. Answer nerve cells. அதுக்கப்புறம் this condensed body was called என்ன சொல்கிறோன்னா செக்ஸ் குரோமாட்டின்றதை சொல்கிறோம். 4th 1 word. செக்ஸ் குரோமாட்டின் வாஸ் லேட்டர் ரெஃபர்ட் அஸ். என்ன சொல்கிறாங்கன்னா பார் பாடின்றதை ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 5th 1 word. In Hypnopteron insects such as honeybees, ants and wasps, a mechanism of sex determination are called ஆப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம். இதான் ஆன்சர் ஆப்ளோடிப்ளாய்டி மெக்கானிசம். நெக்ஸ்ட் 6th 1 word. Dash X develop into female and dash X develop into male by pathogenesis. ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து ஃபீமேலாக டெவலப் ஆயிரும். அன்ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து மேலாக டெவலப் ஆயிரும். அது வந்து பை பாத்தோஜெனிசிஸ் ப்ராசஸில் சொல்கிறாங்க. ஃபீமேலாக டெவலப் ஆகிறது ஃபெர்டிலைஸ்டு எக், மேலாக டெவலப் ஆகிறது அன்ஃபெர்டிலைஸ்டு எக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 7th 1 word. Diploid having developed from the fertilized egg help to raise a queen egg, so contribute a queen reproductive success called indirectly to the wound, a phenomenon as kin selection. ஓகேவா, ஃபெர்டிலைஸ்டு எக் வந்து டிப்ளாய்டாக டெவலப் ஆயிரும். அதுதான் வந்து குவீன் எக்காக வந்து ஃபார்ம் ஆகுது இன் ஹனிபீஸில். அதுதான் வந்து குவீன் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸுக்கு இதாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அந்த ஃபினாமினானை என்ன சொல்கிறாங்கன்னா கின் செலெக்ஷன்றதை சொல்கிறாங்க. 8th 1 word. Dash or example of X-linked gene inheritance in human. X-linked gene inheritanceக்கு இன் ஹியூமனில் எந்த சொல்கிறாங்கன்னா டிசீஸ், ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டால்டனிசம். இதுதான் வந்து X-linked gene inheritance ஓட டிஸார்டர். ரெட் கிரீன்
ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டால்டனிசம், இன்னொன்று ஹீமோஃபிலியா, அதுக்கப்புறம் டக்னின் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இதெல்லாமே எக்ஸ்லிங்க் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? Those are the example of X-linked gene inheritance in human. Answer red green color blindness, இன்னொரு பேர் டால்டனிசம், இன்னொன்று ஹீமோஃபிலியா, இன்னொன்று டக்னின் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இதெல்லாமே X-linked gene inheritance-ஓட டிஸார்டர் இன் ஹியூமன்ஸில். Next, ninth one word. In human beings, a dominant dash gene is necessary for formation of color sensitive cells, cones. Human beings-ல எந்த ஜீன் வந்து கோன்ஸாக டெவலப் ஆகுது? X-linked gene தான் மெயினாக கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதான் மெயினாக ரீசன். X-linked gene. 10th one word. DAS is a technique through which a complete set of chromosomes is separate from the cell and the chromosomes are arranged in pairs. ஓகேவா? செல்லேருந்து குரோமோசோமை செப்பரேட் பண்ணுறோம், அந்த குரோமோசோமை பேராக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங் இஸ் அ டெக்னிக் த்ரூ விச் த complete set of chromosome is separate from the cell and the chromosomes are arranged in pairs அரேஞ்ச் பண்ணுறோம். ஆன்சர் கேரியோடைப்பிங். திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். DAS egg develop into female and DAS egg develop into male by pathogenesis, fertilized egg and unfertilized egg. இதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 7th one word. Diploid having developed from the fertilized egg help to raise a queen egg and so contribute to the queen reproductive success called indirectly to the wound, a phenomenon known as a kin selection. Answer kin selection. Okay, 8th one word. DAS are example of X-linked gene inheritance in human. Answer red green color blindness or daltonism, இன்னொன்று ஹீமோஃபிலியா, இன்னொன்று டக்னின் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி. இதான் 8th one word. Next, 9th one word. In human beings, a dominant DAS gene is necessary for the formation of color sensitive cells. Answer X-linked gene. 10th one word. DAS is a technique through which the complete set of chromosomes is separate from a cell and the chromosomes are arranged in pairs. Answer karyotyping. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, next 11th one word. And DAS refers to the diagrammatic representation of chromosome. குரோமோசோமை டயக்ராமட்டிக் ரெப்ரசென்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த இதை வந்து என்ன பேர் சொல்கிறாங்கன்னா idiogram. And idiogram refers to the diagrammatic representation of chromosome. 12th one word. DAS describe a simple method of culturing lymphocytes from human blood. ஹியூமன் பிளட்லேருந்து லிம்போசைட்ஸை கல்ச்சர் பண்ணுறோம். இதை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தான்னா ஜியோ அண்ட் லீவான் in 1960. அதுக்கப்புறம் 13th one word. The individual chromosomes are cut from the photograph and arranged in the orderly fashion in homologous pairs. This arrangement is called DAS. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்ப ஒரு வேறு டேர்மில் நம்ம பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃப்லேருந்து நம்ம குரோமோசோம்ஸை கட் பண்ணி அதை பேஸாக அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா கேரியோடைப். 14th one word. Human chromosome are of DAS type. மொத்தம் human chromosome 3 types இருக்குது. DAS is a family tree. main important one word. எந்த family tree சொல்லுவோம்? Answer pedigree. Pedigree is a family tree. Okay, திரும்ப நம்ம recall பண்ணலாம். And DAS refers to the diagrammatic representation of chromosome. Answer idiogram. 12th one word. DAS describe a simple method of culturing lymphocytes from the human blood. Answer Zio and Levon 1960. 13th one word. The individual chromosomes are cut from the photograph and are arranged in the orderly fashion in a homologous pair. This arrangement is called karyotype. 14th one word. Human chromosome are of DAS type 3 type. Okay, 15th one word. DAS is a family tree. Pedigree is a family tree. ஓகே, இப்போ நம்ம 15th ஒன்று நம்ம ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே நீங்கள் படிங்க. 16th one word. Genetic disease in human beings can be detected by DAS technique. இன்னொரு தடவை எத்தனை டேர்ம் வருது பார்த்தீங்கன்னா கேரியோடைப்புக்கு ஆன்சர். ஹியூமன் பீயிங்ஸில் ஜெனட்டிக் டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கேரியோடைபிக் டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் 17th one word. Alteration or mutation in a single gene causes DAS. சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன் ஆனால் அது வந்து மெண்டலியன் டிஸார்டர்ன்றதை சொல்கிற மாறுபட்டா. இதுதான் 17th one word. Answer alteration or mutation in a single gene causes Mendelian disorder. Next 18th one word. Genetic disorder are of DAS type. Genetic disorder மொத்தம் எத்தனை டைப்? 2 டைப் இருக்குது, 2 types. 19th one word. Genetic disorder type DAS. ஜெனட்டிக் டிஸார்டர் எத்தனை டைப்பு? என்னென்ன டைப்னா மெண்டலியன் டிஸார்டரும் குரோமோசோமல் டிஸார்டர். ஓகேவா? சிங்கிள் ஜீனில் மியூட்டேஷன் ஆனதாக அதை மெண்டலியன் டிஸார்டர் நம்ம சொல்கிறோம். குரோமோசோமில் ஏதாச்சும் மாறுபடுனால்தான் அது குரோமோசோமல் டிஸார்டர் நம்ம சொல்கிறோம். ஜெனட்டிக் டிஸார்டர் டைப் மெண்டலியன் டிஸார்டர், இன்னொன்று குரோமோசோமல் டிஸார்டர்.
20th onward, hemoglobin is composed of 4 dash chain. மொத்தம் polypeptide chain. Hemoglobin is composed of 4 polypeptide chain. 2 alpha chain, 2 beta chain சொல்லுவாங்க. ஓகே, திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். Genetic disease in human being can be detected by karyotypic technique. Answer karyotypic. Alteration or mutation in a single gene causes Mendelian disorder. Answer. 18th onward, genetic disorder are of dash type. மொத்தம் 2 types. 19th onward, genetic disorder type என்னென்ன டைப் இருக்குது? மெண்டலியன் டிஸார்டர், அதுக்கப்புறம் குரோமோசோமல் டிஸார்டர். 20th onward, hemoglobin is composed of 4 dash chain polypeptide chain. ஹீமோக்ளோபினில் மொத்தம் 4 polypeptide chain இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.